இருக்கீங்களா? என்ன தெரியுதா? ஹலோ ஹாய் ஹலோ. இந்த சாயங்காலம் இருக்கிறாரு. இருந்து ரொம்ப எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது. யார் தர முடியும்? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்ல தம்பி இல்ல? சரியா? போய் தண்ணி குடிச்சுட்டான். தண்ணி தாக எடுத்தா என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையும் எப்படி இந்த தண்ணி போல. தண்ணி எவ்வளவு அழகா இருக்கு. இங்க இருக்கிறது அந்த சைடு தெரியுதா? தெரியுதா? ஓகே, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. பாத்தீங்களா? தண்ணி ஊத்திட்டா ஊத்திட்டால சொல்லல. திருமணிக்காரனால அப்படி வருது. ஓகே, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. எவ்வளவு அழகா இருக்குது. தண்ணி எப்படி இருக்குது? நல்ல கிளீனா இருக்குல்ல. நம்ம பிறக்கும் போது அப்படித்தானே, எந்த தப்பு பண்ண மாட்டோம். யார் சொன்னாலும் கேட்டுக்கிடுவோம். அப்படிதானே? யாராச்சும் ஒருத்தவங்க கூப்பிட்டா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு பாடனா சிரிச்சுட்டே வந்துருவாங்களா? சரிதானே? கொஞ்சம் பெரியவனை அனுப்புறதா என்ன பண்ணுவோம்? இந்த உலகத்து கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய தப்பு பண்ணுது. அப்படிதானே? இது என்ன எழுதி இருக்குப்பா? இது என்ன எழுதி இருக்கு? வின். அப்படிதானே? என்ன இங்கிலீஷ்? ரின் பவுடர். சின்னு. அரே வா, இது என்னது? சின்னு தானே? அப்போ உலகத்துக்குள்ள நம்ம போகும்போது, இப்ப நம்ம ஸ்கூல் போக ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் கட்ட வார்த்தை போடணும். இப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு வாயில இருந்து ஏதோ வருதுன்னா பல்ல உடைச்சிடும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி சொல்லுதோமா? இல்லைன்னா வா வா உன்னைய நான் அடிப்பேன். ஏதாவது தப்பா நான் சொன்னது வந்து லேசான வார்த்தை, ஆனா நிறைய தப்பான வார்த்தைய நாம கத்துக்கணும். இந்த உலகம் எப்படி இருக்குது? பாவம் நிறைந்த உலகம். நிறைய தப்பு தப்பா நம்ம போய் கத்துட்டு வந்துடும். அப்படித்தானே? இப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கோம், நல்ல பிள்ளையா இருக்கும். ஒரு காலத்துல நம்மளை பார்த்துடும், உங்க பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, என்ன நல்ல பிள்ளை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவோம்? இந்த பிள்ளை விளங்காத பிள்ளை, யார் பேச்சும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு யாராவது சொல்லும் போது என்ன ஆயிரும்? நம்ம வாழ்க்கை என்ன ஆயிரும்? உலகத்துக்கு கூட சேர்றதுனால என்ன ஆயிட்டு? இப்ப என்ன ஆயிட்டு? கரை ஆடைக்கு நல்லதா கெட்டதா? கெட்டது. அப்படிதானே? கரை கெட்டது. ஆட் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? நான் நல்ல பையனா இருந்தேன், நல்ல கேர்ளா இருந்தேன். இப்ப என்ன போயிட்டேன்? மத்தவங்க கூட சேர்ந்து சேர்ந்து கெட்டு போயிட்டேன். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? பேட் பாய் சொல்றாங்க. சிலவங்க வீட்டுல சொல்லிவிடுவாங்க, நீ ஸ்கூலுக்கு போ, அந்த பையன் கூட சேராத, சரியா? அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு நேர வீட்டுக்கு வரணும், அந்த பிள்ளை கூட சேர்ந்துட்டு ஊரை சுத்தக்கூடாது. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அந்த பிள்ளை சிரிச்சுட்டே சொல்லுதா? அப்படிதானே? அப்ப இப்ப என்ன செய்யணும்? நான் நல்லவனா மாறணும். இப்ப சில நேரம் எல்லாரும் சொல்லி சொல்லி என்ன ஆயிரும்? நமக்கு மனசுல ரொம்ப ஃபீல் ஆயிடும். ஆமா, என்னை பார்த்து எல்லாரும் கெட்டவன் கெட்டவன் சொல்லுவாங்க. அப்படிதானே? சொல்லும் போது மனசு வேதனையா இருக்கு. ஆனா நான் நல்லவனா மாற ஆசைப்படுறேன், ஆனா கெட்டவனாகவே இருக்கிறேன். அப்ப இப்ப என்ன செய்யணும்? நல்லவனா மாறதுக்கு என்ன கத்து கொடுத்துருக்காங்க? மன்னிப்பார் கூப்பிடு. யார கூப்பிடணும்? அவரை கூப்பிட்டா நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சு பழையபடி நம்முடைய வாழ்க்கைய கொடுத்துருவாரு. அப்படித்தானே? பாருங்க, ஏசப்பாவை நோக்கி நான் கூப்பிடுறது, ஏசப்பா வாங்க என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்றேன். ஆண்டவரே, நான் ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டுட்டே இருந்தேன். ஆண்டவரே, இப்போ என்ன செய்யணும்? மாறணும். ஆண்டவரே, ஏசப்பா என்னை மாத்துருங்க. ஏசப்பா, எங்க அம்மா அப்பா பேச்சு கேட்க மாட்டேங்க. ஏசப்பா என்னைய மாத்துங்க சொல்ல. பாத்தீங்களா? ஏசப்பாவை கூப்பிடும்போது என்ன ஆயிட்டு? வாழ்க்கை மாறிட்டான். மறுபடியும் உங்களை போல பழைய வாழ்க்கை வந்துட்டா வரலையா? வந்துட்டலாம். அதனால நீங்க என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? பாவத்தை மன்னிச்சு பழைய போல உங்களுடைய வாழ்க்கைய மாற்றுவாங்க. கூப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? அப்படியே தான். சரியா? ஏசப்பா ஒன் டைம் உங்க லைஃப்ல வந்துட்டாருன்னா உங்க லைஃப் மாறி. ரைட்டா? எப்ப கஷ்டப்பட்டாலும் தப்பு பண்ணாலும் எங்கேயும் ஓடிடக்கூடாது, ஆண்டவரை பார்த்து கூப்பிடணும். ஏசப்பா உங்க வாழ்க்கையில இருக்கும்போது என்ன நடக்கும்? நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க. அப்படிதானே? டிவைன் பீப்புளா இருப்பீங்க. அப்படிதானே? நல்ல பாயா இருப்பீங்க, நல்ல கேலா இருப்பீங்க. எங்க போனாலும் ஆண்டவர் உங்களை நடத்துவார். சரி, இன்னும் போது என்ன நடக்கும்?
நீங்க இன்ட்ரோ போட்டுட்டீங்களே. ஓ செகண்ட் டே. ஆமா, சின்ன வயசுல நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னன்னா, நான் ஷூ போடணும்னு ஆசைப்பட்டேன். இது என்னோட வாழ்க்கையில் நடந்தது. ஷூ போடணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஆனா அப்போ ஷூ வந்து ரேட் எவ்வளவு தெரியுமா? ஒன்லி 100 ரூபா தான். இந்த 100 ரூபா சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா ஆண்டவர்கிட்ட நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஷூ வாங்கிட்டேன். சின்ன பிள்ளையோட ஆசை. ஒவ்வொருத்தரும் பெரியவங்களும் வேற விஷயம் அப்படிதானே. உங்களுக்கு சிலவங்களை பார்த்தா அவளை போல எனக்கு ஜிமிக்கி வேணும், மம்மி எனக்கு ஜிமிக்கி கம்மல் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை போல எனக்கு லிப்ஸ்டிக் ஏதோ வித்தியாசமா போட்டிருக்கா மம்மி. ஏன்னா எனக்கும் கேர்ள் இருக்கிறதுனால எனக்கு தெரியுது, கேர்ள் பேபி இருக்கிறதுனால தெரியுது. அதுக்கு முன்னால எனக்கு தெரியாது. ஓ லிப்ஸ்டிக்லாம் போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது, எங்கேயோ பார்த்துட்டு வருவேன். ஆனால் அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க, ட்ரெஸ் போடணும் பார்ப்பாங்க. இப்படி அப்புறம் இப்படி எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஒரு சீப்பு சரம் பண்ணை கிளம்பி அப்படிதானே. அப்போ பாய்ஸ் இன்னைக்கு எப்படி பண்ணுவாங்க? நல்லா சட்டை போட்டிருந்தாலும் 2 பட்டனை கட்டிட்டோம், இது ஸ்டைல் அப்படின்ட்டு ஏதாச்சும் நம்ம பண்ணுவோம். அப்போ நான் சின்ன வயசுல ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஷூ எனக்கு கிடைக்கல. ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன், யார்கிட்டையுமே கேட்கல. ஆனா இப்போ நான் வெரைட்டியா ஷூஸ் போட்டேன், நல்ல ஷூலாம் போட்டிருக்கேன். சேஃப்டி ஷூ சொல்லுவாங்க, அது போட்டு நடக்கணும்னா கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் போட்டுட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சின்ன காரியனாலும் பெரிய காரியனாலும் என்ன பண்ணணும்? உண்மையா கேட்டுக்கிட்டே இருக்கணும். எதுவும் கிடைச்சிச்சா பாப்பா, நீ உண்மையா கூப்பிட்ட கிடைச்சிச்சா? ஒண்ணுமே கிடைக்கல பாரு, பிளாங்கா தானே இருக்குது. ஆனா நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, ஆனாலும் உண்மைத்தான் நம்புவேன். அப்புறம் திடீர்னு பார்த்தனா, ஓ ஏதோ தெரிந்த மாதிரி இருக்கு, ஒரு சின்ன ஷூ கிடைச்சிச்சு. திடீர்னு பார்த்தனா ஒரு சின்ன ஷூ கிடைச்சிச்சு. அப்புறம் பார்த்தனா எனக்கு நிறைய ஷூலாம் நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்லை. நான் ஜோப் பண்ணும்போது ஏதாச்சும் இருந்துச்சா? எனக்கு பைசா கிடையாது, யாருக்கும் நான் கேட்கவும் இல்லை. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். என்ன இருந்துச்சு? நோ தான் சொன்னார், கிடைக்காதுப்பா அப்படின்ட்டாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தோன்னா, ஓ ஏதோ தரப்போறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. திடீர்னு பார்த்தோன்னா வெரைட்டியா கிடைச்சிட்டே இருந்துச்சு. நீங்க ஆண்டவருடைய பாதத்துல உண்மையா கூப்பிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். சரியா? புரிஞ்சா? என்ன பண்ணணும்? உண்மையா கூப்பிடுவீங்களா? ஓகே, தேங்க்யூ. संग रहोगे तो बहुत खुशी है, अटाल पटाल रे है धमाल रे, यीशु संग रहोगे तो बहुत खुशी है। पकड़ ले यीशु को तू पकड़ ले, यीशु को तू पकड़ ले। डिस्टर्ब आकर कष्ट में और कष्ट आके बुरा हाल हो जाए तो भी चाहिए वो ज्ञान देता, हाथों में पावर देता, यीशु तुझे विजय दे देगा। डिस्टर्ब में और डिस्टर्ब आकर कष्ट में और कष्ट आके बुरा हाल हो जाए तो भी चाहिए वो ज्ञान देता, हाथों में पावर देता, यीशु तुझे विजय दे देगा। पकड़ ले यीशु को तू पकड़ ले, यीशु को तू पकड़ ले। पटाल रे है धमाल रे, यीशु संग रहोगे तो बहुत खुशी है। पटाल रे है धमाल रे, बहुत खुशी है। நல்லா இருக்கா? புடி புடிச்சுக்கோ தம்பி, ஓ தங்கை, அட்டால் பட்டாலு போடு கும்மாலு, இயேசு கூட எனக்கு இருந்தா ரொம்ப குஜாலு. அட்டால் பட்டாலு போடு கும்மாலு, இயேசு கூட எனக்கு இருந்தா ரொம்ப குஜாலு. புடிச்சுக்கோ
புடிச்சுக்கோ இயேசுவை புடிச்சுக்கோ 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 இயேசுவை புடிச்சுக்கோ கஷ்டம் மேல கஷ்டம் தந்து வாழ்க்கையத்தான் ஓட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து கையில தான் அவரை தந்து இயேசு உனக்கு வெற்றி தருவார் கஷ்டம் மேல கஷ்டம் வந்து கஷ்டம் மேல கஷ்டம் தந்து வாழ்க்கையத்தான் ஓட்டி போட்டாலும் தேவையான ஞானம் தந்து கையில தான் அவரை தந்து இயேசு உனக்கு வெற்றி தருவார் புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை புடிச்சுக்கோ 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 இயேசுவை புடிச்சுக்கோ அட்டால் பட்டாலு ஒன்று கும்மாலு இயேசு கூட எனக்கு ரொம்ப ஜாலு அட்டால் பட்டாலு ஒன்று கும்மாலு நானே ரொம்ப ஜாலு நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிட்டு நாளையில இருந்து லீவு நம்மளுக்கு எக்ஸாம் வாங்க பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் முடிச்சிட்டு வந்துட்டாங்க நீங்களும் உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சிட்டலாம் ஆமாண்ணா வாங்க பிள்ளைகளா டயர்டா இருப்பீங்க வெரி குட் வெரி குட் ஓகே இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டாடி என்னது பண்ணனே தெரியலையே நீங்க பாஸ் ஆனா உங்களுக்கு கிஃப்ட் தாரே சொல்லியிருந்தேன் நீங்க பாஸ் ஆகுங்க அதானே என்னது அதானே சொல்லியிருந்தேன்ப்பா பாஸ் ஆனா உங்களுக்கு கிஃப்ட் தர அதானே இல்ல டாடி நீ என்ன டாடி நீங்க வயசானோட எல்லாம் உங்களுக்கு மறந்துட்டா வேற என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம் ஜிலேபி பண்ணி தரேன் நீங்க என்னமா சொன்னீங்க ஜிலேபி ஜிலேபி சொல்லியிருந்தேன் ஆனா ஜிலேபிக்கு எந்த பொருளும் வீட்ல இல்லையே அப்புறம் பண்ணிட்டேன் அடுத்த வாரம் பண்ணிட்டேன் இல்ல இல்ல நீங்க இப்பவே சொல்லுங்க நாங்க கடையில இருந்து வாங்கிட்டு வரோம் இப்ப வேண்டாப்பா நாளைக்கு பார்ப்போம் ஆஹா கிடையவே கிடையாது நீங்க இப்பவே பண்ணி தரீங்க நான் வாங்கிட்டு வர பாரு பொருள் தான் சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க நான் வாங்கிட்டோம் சரி ஒண்ணு செய்றேன் செல்வா செல்வா சொல்லுங்கப்பா அப்படியே போயிட்டாரு சரி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் உங்களால தான் எல்லாம் போங்க டாடி நீங்க அப்படிலாம் இந்த ஜோம் பண்றதுன்னா என்ன ஆச்சு எல்லாம் நன்மைக்கு தான் இருக்கும் இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்லாம் பேச்சையே கேட்க மாட்டேங்குது என்ன பிள்ளைகள் கோவத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க என்ன பிள்ளை டேய் டேய் முக்கிய செய்திகள் முக்கடையில் உள்ள சத்தியம் கடையில் பொருட்கள் வாங்கியவர்களுக்கு லூஸ் மோஷன் ஃபுட் பாய்சன் ஆகியுள்ளதால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முக்கிய செய்திகள் இன்றைய முக்கிய செய்திகள் முக்கடையில் உள்ள சத்தியம் கடையில் பொருட்கள் வாங்கியவர்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகியுள்ளதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முக்கிய செய்திகள்
செல்வம் செல்வி இங்க வாங்க பாத்தீங்களா அந்த மூலக்கரையில் உள்ள கடையில யாரெல்லாம் பொருட்க வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிட்டான். அப்படியே டேடி, நல்ல வேலை நாங்க ஜோம் பண்ணிட்டு போனோம், இல்லன்னா நம்மளுக்கும் ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கும். நல்ல வேலை எக்ஸ்ட்ரா அஞ்சு ஜோம் பண்ணி ஏசப்பா நம்மள எப்படி காப்பாத்திட்டாரு. நான் இப்படி அவ்வளவு ஜோம் பண்ணி இருந்தா நான் சாப்பிட்டு இப்போ ஹாஸ்பிடல்ல தான் கடந்துருவேன். பாத்தீங்களா, நீங்க அதெல்லாம் கோவப்பட்டீங்களாப்பா? ஜோம் பண்ணிட்டு போறதுனால என்ன நடந்துச்சு? லேட்டா போனாலும் ஆண்டவர் நன்மைக்காக வச்சிருக்காங்களா? புரிஞ்சுச்சுல உங்களுக்கு? எப்பவும் டெய்லி எங்க போனாலும் ஜோம் பண்ணிட்டு போனோம், சரியா? நீங்க என்னைய மேல கோவப்பட்டீங்களா, அந்த பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. சின்ன ஜோம் பண்ணிருந்தீங்களா, சரியா? இஸ்பா, இது நாளுக்காக தேங்க்யூ. எங்களை காப்பாத்தினீங்க, அதுக்காக தேங்க்யூ. இயேசுவிடம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெரி குட் வெரி குட். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது, சரியா? இதுமா எங்க போனாலும் ஜோம் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய். தேவையான ஞானந்தது கையில்தான் அமர்ந்தது இயேசு உனக்கு வெற்றி தருவார். கஷ்டம் மேல கஷ்டம் தம்பு, கஷ்டம் மேல கஷ்டம் தம்பு, வாழ்க்கையத்தான் புரட்டி போட்டாலும் தேவையான ஞானந்தது கையில்தான் அமர்ந்தது இயேசு உனக்கு வெற்றி தருவார். புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை புடிச்சுக்கோ, புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ இயேசுவை புடிச்சுக்கோ. அட்டால் பட்டால் ஒரு முன்னாள் இயேசுவோட இயேசுவுக்கு மனசத்தா இயேசுவுக்கு மனசத்தா ஒன்ன பார்க்கிறவர் ஒன்ன பார்க்கிறவர் ஒன்ன பார்க்கிறவர் ஒன்ன பார்க்கிறவர் இயேசு தெய்வமாவே அச்சத்தா இயேசுவுக்கு மனசத்தா அச்சத்தா இயேசுவுக்கு மனசத்தா சொந்த பிள்ளையாக உலகில் எப்போதும் ஒளிர செய்வாரே தன்னை அச்சத்தா அச்சத்தா கேசுவுக்கும் மனசத்தா